நட்சத்திரம். பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இவங்க வந்திருக்காங்க. இதுல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு, பூரன்னா அம்மன் இல்லையா, அதனால பெண்களுக்கு ரொம்ப பலம் அங்க அதிகமா இருக்கு. அப்ப அது சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரனா பெண்கள், சுக்கிரனுக்கு மயங்காத ஆண்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ மதுரை மீனாட்சி அம்மனுடைய அழகு தெய்வீக அம்சம் சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்குப்பா, ஒரு காமாட்சி அம்மன் மாதிரி இருக்கு, இப்படி சொல்றாங்க இல்லையா பெண்களை பார்த்த. பெண்களுக்கு பலம் அதிகம் உள்ள ஒரு நட்சத்திரம். பரிகார பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா, ரோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பன்னீர் பூக்கள். செம்பருத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு பரிகார பூ. செம்பருத்தியுடைய இலை இவங்களை சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான விஷயம். பரிகார மரம் அசோக மரம். அசோக மரம்லாம் இன்னைக்கு எங்க பாக்குறோம்? அது மாதிரி பாக்குறதுக்கே இல்லை. எல்லாம் வந்து கார்டன்ல முதல்ல இருந்துச்சு, இல்ல பெரிய பெரிய வீட்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்பெல்லாம் இது இல்லை. அசோக மரம் அப்படிங்கிறது ரேர். ஆனா அதிர்ஷ்ட மரங்கிறது அசோக மரம் தான் உங்களுக்கு, சரிங்களா? வழிபடும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு, உங்களுக்கு 2 தெய்வம் இருக்கனால மகாலட்சுமிக்கும் காமாட்சி அம்மனையும் வழிபடுவது சிறப்பு. 2 விக்கிரகங்களோ இல்ல போட்டோவோ வாங்கி வச்சுக்கோங்க. நிச்சயம் இந்த 2 தெய்வம் உங்ககிட்ட இருக்கணும். காமாட்சி அம்மனையும் வாங்கி வச்சுக்கோங்க, மதுரை மீனாட்சி அம்மனையும் வாங்கி வச்சுக்கோங்க. 2 அம்மனும் உங்ககிட்ட வந்துருவாங்க, சரிங்களா? நெய் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாங்க. இவங்களுக்கு நெய் தீபம் டெய்லி ஏற்றிடுங்க. ஒரு மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. எங்கேயாவது இந்த அம்மனை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா குங்குமம் வாங்கி கொடுங்க. இவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு வந்தா இது வழிபடும் முறையா மாறிடும். உங்களோட தானம் வந்து குங்குமம், மஞ்சள், இனிப்பு தான் ரொம்ப சிறப்பான தானம். எந்த கோயிலுக்கு போனாலும் மஞ்சள் வாங்குங்க, குங்குமம் வாங்குங்க, இனிப்பு வாங்கி கொடுங்க. அப்பதான் இந்த கர்மா நீக்கும் பரிகாரமா சுமங்கலி பெண்களுக்கு அந்த குங்குமம் மஞ்சள் போகும். பெண்களுக்கு ஆடை தானம், இப்ப நீங்க இனிப்பு வழங்குறது, மஞ்சள் குங்குமம் வழங்குறது எல்லாம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பண்ணும்போது தீர்க்க சுமங்கலியா நீங்களும் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. அப்ப இது செஞ்சா கர்மாவும் நீங்கும், தானமாவும் மாறிடும். அப்ப உங்களுக்கு அந்த தானம் வந்து உங்களுடைய கர்மா நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இளம் சிவப்பு, ஆரஞ்சு. இளம் சிவப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆரஞ்சு கலந்தது. அது வந்து சூரியனுடைய கதிர், சூரியனுடைய கலர் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் பண வரவு அதிகரிக்க பரிகாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில தாமரை மலர் அர்ச்சனை. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டுல செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். ரகசியமா சொல்லணும் அப்படின்னா 16 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம். 16 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி செலவு வாங்கிக்கோங்க. தொடர்ந்து பால், பன்னீர், தண்ணீர் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா செல்வ வளம் ரொம்ப அதிகரிக்கும். நானே செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது நீங்க பண்ண வேண்டிய அந்த குளியல் முறை அப்படின்னா பன்னீர் ரோஜா, அடுத்தது பன்னீர், அடுத்தது வந்து மஞ்சள், திருமஞ்சனம் போட்டு சிறிது கல் உப்பு போட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த பரிகாரம் பண்றது, இந்த கோயிலுக்கு போறதுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணமும் மன ஆற்றலும் உண்டு பண்ணி கொடுக்கும். எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயம். நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த நட்சத்திரம் உத்திரம்.